வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ் பற்றிய ஒரு அறிமுகம் பார்க்க போகிறோம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸில் லைனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் கேட்டகரியில் வரும். டிஜிட்டல் இல்லாமல் இது வந்து அனலாக் இன்டகிரேட்டட் சர்க்யூட் கேட்டகரியில் வரும். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னா அது என்ன பண்ணும்னா, இன்புட் சிக்னல், அது வந்து ஏசி சிக்னல் அல்லது டிசி சிக்னல், அப்படி இல்லைன்னா பல்சேட்டிங் டிசி சிக்னல், ஒரு பல்ஸ் எதனாலும் ஆம்ப்ளிஃபை பண்ணும். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து ஹை கெயின் ஆம்ப்ளிஃபயர், ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் ஹை கெயின், லோ அவுட்புட் இம்பிடன்ஸ் உள்ள ஆம்ப்ளிஃபயர். அதில் இன்புட் இம்பிடன்ஸ்னால் என்ன, அவுட்புட் இம்பிடன்ஸ்னால் என்ன, ஹை கெயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயருடைய படம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கான பவர் சப்ளை மோஸ்ட் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, டுயல் பவர் சப்ளை இருக்கும், பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். உதாரணத்துக்கு +15 -15 அண்டு கிரவுண்ட், இந்த மாதிரி டுயல் பவர் சப்ளையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல அதில் 2 இன்புட் இருக்கும் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயருக்கு. ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், அதாவது மைனஸ்னு அதை சிம்பலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், அதை வந்து ப்ளஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அவுட்புட் இருக்கும். இப்போது நார்மலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதனுடைய இன்வெர்ட்டிங் இன்புட்டை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அதுக்கு பவர் சப்ளை வந்து +15 -15 கொடுத்துருக்கோம். நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஒரு பல்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த பாசிட்டிவ் பல்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா, இப்போ கிரவுண்ட்லேருந்து +0.1 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து ஹை கெயின் ஆம்ப்ளிஃபயர் அப்படிங்கிறதுனால அதனுடைய அவுட்புட்டில் என்ன வரும்னா +15 வோல்டேஜ் வரும். ஏன்னா அதனுடைய ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து 200, 300, 500 அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஹை கெயின் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறது 0.1ன்னா அதனுடைய இன்ட்டு மல்டிப்ளைடு பை கெயின், அதனால் +15 இருக்கும். அதே பின்னில் நம்ம ஒரு -0.1 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுவும் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஹை கெயின்கிறதுனால நெகட்டிவில் -15 வோல்டேஜாக அதனுடைய சப்ளை இருக்கும். இதுதான் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் பேசிக்காக ஒர்க் பண்ணுற விதம். இன்டர்னல் பிளாக் டயக்ராம் ஆஃப் அன் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரை பார்ப்போம். இதில் வந்து இன்டர்னல் பிளாக் வந்து 3 பிளாக்காக இருக்குது. ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர், இதுதான் ஃபஸ்ட் பிளாக், இது வந்து இன்புட் ஸ்டேஜ். அடுத்தது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபயர், இது வந்து கெயின் ஸ்டேஜ், செகண்ட் பிளாக், மிடில் பிளாக். அடுத்தது 3வது பிளாக் வந்து புஷ் புல் ஆம்ப்ளிஃபயர் அவுட்புட் ஸ்டேஜ். இந்த மாதிரி 3 விதமான பிளாக்காக ஒரு ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே இன்னும் பிளாக்ஸ் இருக்கிறது. இப்போ நம்ம இன்புட் ஸ்டேஜை பார்ப்போம். இந்த இன்புட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா, அது எப்படி இருக்கணும்னா ஹை இம்பிடன்ஸாக இருக்கணும். ஏன்னா இன்புட் சிக்னல் எப்போதுமே வெரி மைக்ரோ லெவல் சிக்னலாக இருக்கும். அதுக்கு இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இல்லாமல் லோவாக இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் அந்த இன்புட்லேயே கரைஞ்சி போயிடும். அப்போ அந்த சிக்னலாக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணணும்னா அந்த இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்க வேண்டும். ஃபேராக பண்ணுறாங்க. அந்த இன்புட் சிக்னலில் உள்ள டிஃப்ரென்ஸை, அதாவது ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கு இடையில் உள்ள அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை வந்து இது ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அடுத்தது கெயின் ஸ்டேஜ், செயின் ஆஃப் கேஸ்கேடட் ஆம்ப்ளிஃபயர்ஸ். 2-3 ஆம்ப்ளிஃபயரை கேஸ்கேட் பண்ணி வரிசைப்படுத்தி அதன் மூலமாக கெயினை அதிகப்படுத்துவாங்க. அடுத்தது அவுட்புட் ஸ்டேஜ். இந்த அவுட்புட் ஸ்டேஜுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். ஏன்னா அதில் நம்ம கனெக்ட் பண்ணுற லோடுக்கு தேவையான கரண்ட்டை டெரைவ் பண்ணணும், கரண்ட்டை வந்து சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதை சப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதோடைய இம்பிடன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் ஹை கரண்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஹை கரண்ட்டு சோர்சிங் கேப்பபிலிட்டியாகவும் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, புஷ் புல் ஆம்ப்ளிஃபயரை வச்சு இந்த ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயருடைய இன்டர்னல் பிளாக் டயக்ராம்ஸ். அடுத்தாப்பில் அதில் வந்து நம்ம 2 இன்புட் பார்த்தோம். 2 இன்புட் வந்து ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், இன்னொன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட். அந்த இன்வெர்ட்டிங் இன்புட் வந்து நம்ம மைனஸ்னு போட்டோம்னா இன்வெர்ட்டர் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு மாற்றுறது, ப்ளஸ்ஸை மைனஸாகவும் மைனஸை ப்ளஸ்ஸாகவும் மாற்றுறது இன்வெர்ட்டிங். ஸோ இதில் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள்,
ஒரு வோல்டேஜ் ஒரு ஏசி சிக்னலை அந்த இன்புட் மைனஸில் கொடுத்துருக்கோம், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம் டேரெக்டாக. இப்போ அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சிக்னல் எப்படி இருந்துச்சோ அதுக்கு இன்வெர்ட்டிங்காக இருக்குது. அந்த சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் போயிட்டு நெகட்டிவ் ஆல்டர்னேஷனுக்கு வருது. இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆல்டர்னேஷனில் போயிட்டு பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனுக்கு வருகிறது. அதே சிக்னலை நான் இன்வெர்ட்டிங்கில் கொடுத்து பார்க்குறோம். அப்போ வந்து பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் சிக்னல்னால் அவுட்புட்டும் பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன்லேயே இருக்குது, அதே மாதிரி இருக்கிறது. இதனால தான் இந்த இன்புட்டுக்கு பேர் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் பொதுவாக எதுலெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா கம்பேரட்டர்ஸ், 2 வோல்டேஜை கம்பேர் பண்ணுறதுக்கு, அப்புறம் மல்டி வைப்ரேட்டர்ஸ், பல்ஸ் ஜென்ரேட்டர்ஸ் அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு 555 ஐசியில் கூட ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ் இருக்குது. டிசி ஆம்ப்ளிஃபயர், டிசி சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு. சம்மிங் ஆம்ப்ளிஃபயர், 2 சிக்னல் இன்புட்டில் எடுத்து அந்த 2ஐயும் சம் பண்ணி அதை அவுட்புட்டில் வர மாதிரி பண்ணலாம். அப்புறம் இன்டகிரேட்டராக பயன்படுத்துகிறாங்க, டிஃப்ரென்ஷியேட்டராக பயன்படுத்துகிறாங்க, ஃபில்டர்ஸாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸுடைய ஒரு டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதை எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன விதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.